உலக தமிழ் பேச மாட்டேன் நல்லவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது, உங்கள் மொபைல் திருடப்பட்டிருந்தாலும் அல்லது தொலைஞ்சு போயிருந்தாலும் உங்கள் மொபைலோட எக்ஸாக்ட் லொகேஷன் எப்படி ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தகுந்த பாதுகாப்பு அம்சங்கள் என்னென்ன மேற்கொண்டு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு மொபைல் ஸ்பை சம்மந்தப்பட்ட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது தமிழ் டெக் மேகசின். உங்கள் மொபைலில் ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய மொபைலில் இந்த ஆப் கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஜீப்ரஸ் அப்படின்ற ஒரு ஆப் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. ஜீப்ரஸ் ஆன்டிசிஃபிரன்ஸ் டைப் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறதுனால ஓப்பன் ஆப்ஷன் காட்டுது. நான் ஓப்பன் டைப் பண்ணுறேன். ஓப்பன் டைப் பண்ணி உள்ளே போய்ட்டு செட்டிங்ஸ் காட்டும். செட்டிங்ஸில் உங்களுக்கு தேவையான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் ஆகிங்க. நீங்கள் பிஃபோர் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து முன்னாடி செட்டிங்ஸ் கிடைக்கும். அது செட்டிங்ஸில் பாஸ்வேர்டு ரீடே பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் செட்டிங் டைப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தனியாக லாகின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் காட்டும். யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிட்ட பிறகு லாகின் கொடுங்க. இப்போ லாகின் கொடுத்து உள்ளே போய்ட்டு பிறகு உங்களுக்கு மெயின் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு செட்டிங் காட்டும். அந்த செட்டிங்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம விண்டோஸில் www.zibrasapps.com அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டுக்கு நம்ம போனோம்னா அதில் ஆன்டி திப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட ஆப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதாவது நம்ம மொபைல் டிவைஸில் என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதே சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் உள்ளே நம்ம லாகின் பண்ண முடியும். இதுவும் கிட்டத்தட்ட டிவைஸ் மேனேஜர் போல தான். பட் டிவைஸ் மேனேஜருக்கும் அந்த ஜீப்ரஸ் ஆப்ஸுக்கும் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, டிவைஸ் மேனேஜரில் ஒரு சில ஆப்ஷன் மட்டும் தான் காட்டும். பட் டிவைஸ் மேனேஜரில் நமக்கு ஜீப்ரஸ் ஆப்ஸில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். பட் டிவைஸ் மேனேஜர் ஒரு சில ஆப்ஷன் மட்டும் தான் காட்டும். நம்ம உள்ளே என்ட்ரி ஆகணும்னா அந்த கூகுள் மேப்ஸில் நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்னாட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டிடுச்சு. பட் இன்னொரு விஷயம் கூட நம்ம இதில் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதாவது கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இன்டர்நெட் இருக்கணும். பட் அதே நேரத்தில் லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இருந்தாலும் மட்டுமே இது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டிருக்கு. ஸ்டார்ட் ட்ராக்கிங், ஸ்டாப் ட்ராக்கிங், அதே மாதிரி கெட் டிவைஸ் இன்ஃபர்மேஷன், லாக் பண்ணணுமா அன்லாக் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மொபைல் தொலைஞ்சு போயிட்டாலும் சரி நம்மளுடைய டேட்டாஸை நம்ம ரிட்ரீவ் பண்ணிவிட்டு அதில் நம்ம எரேஸ் பண்ணி வச்சிட முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கெட் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து சென்ட் கமெண்ட்னு கொடுத்தோம்னா அந்த மொபைலுக்கு அந்த கமெண்ட் போய்டும். ஸோ அந்த கமெண்ட் போயிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் டிவைஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஒரு டிஸ்பிளே ஆகிடும். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நெட்ஒர்க் ஸ்லாட் 1ல் நம்ம என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறோம், ஸ்லாட் 2ல் நம்ம என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறோம், அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மளுக்கு ஷேர் பண்ணி காட்டிடுச்சு. அதே மாதிரி நம்மளுடைய டிவைஸ் நம்ம லாக் பண்ணியும் வைக்க முடியும். ஸோ அது சம்மந்தப்பட்ட பாஸ்வேர்டு இருந்தால் மட்டுமே சம்மந்தப்பட்ட நம்பரிடம் உள்ள அந்த மொபைலில் பாஸ்வேர்டு கொடுத்தால் மட்டுமே என்ட்ரி ஆக முடியும். அதே மாதிரி பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். ரெக்கார்ட் ஆடியோ எக்ஸாக்டாக ஒரு 10 செகண்டுக்கு நம்ம அந்த ரெக்கார்டும் பண்ண முடியும். இது மாதிரியான எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இதில் ஜீப்ரஸ் ஆப்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் டிவைஸ் மேனேஜரில் ஒரு சில ஆப்ஷன் மட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வைப் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாக்கா கண்டிப்பாக டேட்டா நம்மளால் ரிட்ரீவ் பண்ணிவிட்டு அது நம்மளே எரேஸ் பண்ண முடியும். எனேபிள் வைஃபை, ஹாட்ஸ்பாட், இது மாதிரி நிறையா ஆப்ஷன்களை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜீப்ரஸ் ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாக்கா நீங்கள் மொபைலில் திருட்டு போனாலும் கூட உங்களால் ஒரு சில ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி நம்மளோட டேட்டாஸ் ரிட்ரீவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதே நேரத்தில் நம்முடைய டிவைஸ் எங்கே இருக்குது அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சோஷியல் மீடியா மூலமாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணா நம்ம லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனும் கிடைச்சிரும். நன்றி, வணக்கம்.